என்னங்க இது பாரு. இப்ப அவளுங்க 2 பேரும் வந்து என்ன கேட்டாலும் நீ வாயை திறக்காத. நான் எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். மா, நீங்க 2 பேரும் ஒன்னா வரீங்க? அம்மா, எங்கம்மா போன? நீ இல்லாம வீடே வெறிச்சோடி போயிடுச்சுமா. வீட்ல ஒரு போலீஸ்காரி இருந்தா போதும். வந்தது வராததுமா நீயும் விசாரணை ஆரம்பிக்காத. கயல், தண்ணி எடுத்துட்டு வா. தண்ணி கேட்டா குடுக்க மாட்டியா? அம்மா, இந்தா. அம்மா, எதுக்குமா இப்ப இவ்ளோ கோவப்படுற? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா சொல்லிட்டு தானே போவ. என்ன தெருவுல விட்டுட்டு சொல்லாம போற அளவுக்கு அப்படி என்னமா அவசரம்? ஏண்டி, எங்க போனாலும் உன்கிட்ட காரணம் காரியம் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போகணுமா? நீ என்ன தனியாவா இருக்க? உன் புருஷன் கூட தானே இருக்க. உன் அருமை தங்கச்சி சொன்னால சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தேன்னு. அப்புறம் எதுக்காக இப்படி நொய் நொயின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க? வேண்டாத சொந்தம் வந்து என் தலை எழுத்து என்ன அழைச்சிட்டு போயிடுச்சு. இப்ப உனக்கு விலாவரியா எல்லாத்தையும் சொன்னாதான் வீட்டு வேலை ஏதாவது செய்வியா? போ, போய் துணியை காய வைக்கிற வேலையை பாரு போ. மயில, அம்மாக்கு என்ன ஆச்சு? என்னடி 2 பேரும் ஜாடமடியா பேசிட்டு இருக்கீங்க? நான் எங்க போனேன், எதுக்கு போனேன், யார் வீட்டுக்கு போனேன்னு உன்கிட்ட மொத்தமா விலாவரியா சொல்றேன். உன் தங்கச்சி கயலு, அவளையும் கூட்டு வா. அவ வந்து திரும்ப நீ கேட்ட கேள்வி எல்லாத்தையும் என்கிட்ட கேப்பா. ஒவ்வொருத்தருக்கால என்னால விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. கூப்பிடு உன் தங்கச்சிய. எங்கடி கையில சத்தத்தைய காணோம்? எங்கவ? அம்மா, நான் தான் ஒரு வேலையா வெளிய அனுப்பி வச்சிருக்கேன். அக்கா வெளியில போயிருக்கா. ஏண்டி, அப்பவே கையில கையிலன்னு கத்திக்கிட்டு இருந்தல்ல, அப்பவே ஏண்டி சொல்ல? இல்லம்மா, மயில் சொல்லிதான் கையில் போயிருக்கா. ஏண்டி, அவளை எங்கடி அமுச்சு வச்சிருக்க? அம்மா, பக்கத்துல தாம்மா அனுப்பி வச்சிருக்கேன். எப்ப போனா? காலையிலே போயிட்டாமா. காலையில போனவ இந்நேரம் வரைக்கும் ஏண்டி வீட்டுக்கு வரல? அப்படியே ஒரு ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு சொல்லிருக்குமா. ஃப்ரெண்ட பாக்க போனாளா? எங்கடி இருக்கா அவ ஃப்ரெண்டு? இப்பதானம்மா வீட்டுக்கு வந்த, கொஞ்சம் பொறுமையா இருமா. நீ பேசுறதெல்லாம் என்னால கேட்க முடியாது. நீ அவளுக்கு போன போடு. போடு போன. அம்மா, கையிலுக்கு போன போடுறி. என்னடி? அம்மா, அக்கா போன்ல சார்ஜ் இல்ல போல இருக்கு. போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்புறம் கூட நான் போன் பண்ணி பேசிக்கிறேம்மா. ஏண்டி, நான் கையில் எங்கன்னு கேட்டதுக்கு நீ சொல்ற பதில் எனக்கு நம்புற மாதிரி இல்ல. அவ நம்பருக்கு போடலன்னா அவ ஃப்ரெண்ட் நம்பருக்கு போட வேண்டியதானே? போன போட்டு என்னன்னு கேளு. அம்மா, அது வந்து என்னடி வந்து போய்? இத பாரு மயிலு, இங்க ஏதோ நடந்திருக்கு. நீ என்கிட்ட மறைக்கிற. இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அம்மா, இன்ஸ்பெக்டர் அவர் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் என்ன வாங்கிட்டு வர சொன்னாருமா. எனக்கு நேரம் இல்லைன்னு அதான் அக்காவை போய் வாங்கிட்டு வர சொன்னேன். அம்மா, அக்கா 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டா. அந்த பணத்தை என்கிட்டயும் கொண்டு வந்து கொடுக்கல, வீட்டுக்கும் வரல. அக்காக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலமா. என்ன செய்யணும்னு நீதாம்மா சொல்லணும்.
ஆண்டவா, நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? எனக்கும் இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்து என்ன வாதிக்கிறியே? இதெல்லாம் உனக்கே அடுக்குமா? ஒருத்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்த அவளுக்கு பிரச்சனை, அடுத்தவளுக்கு வேலைக்கு போன இடத்துல பிரச்சனை. இவளை ஒருத்தையாவது வீட்டோட வச்சு நல்ல பேரோட கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னா அதுல எப்படி பண்றீங்க? இப்ப நான் என்னதான் பண்ணுவேன்? மயிலு, இது என்னன்னு படிமா. சத்தமா படி மயிலு. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. சின்ன வயசுல இருந்தே பணக்காரியா வாழணுங்கிறது தான் என் லட்சியம். அது உங்களால நிறைவேற்றி வைக்க முடியாத. என்ன அரண்மனையில வாழ வைக்கிற ராஜகுமாரன் கிடைச்சிட்டாரு. நான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய தேர்ந்தெடுத்துட்டேன். அவரோட சேர்ந்து வாழ வெளியூர் போறேன். அம்மா, இத சொன்னா விட மாட்டீங்க. அதனால உங்ககிட்ட சொல்லாமலேயே நான் போறேன். மயில, நீ வாங்க சொன்ன பணத்தை நான் வாங்கிட்டேன். அதத்தான் நான் எடுத்துட்டு போறேன். இதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. இப்படி இருந்தாலும் எனக்கு நீங்க செய்ய வேண்டிய பங்கு கொஞ்சம் தான் போகும். போகும்போது வெறும் கையோட போக கூடாதுன்னு தான் நான் இதை எடுத்துட்டு போறேன். கவலைப்படாதீங்க. பணத்தை 3 மாசமோ இல்ல 2 மாசமோ இத நான் வட்டியோட திருப்பி கொடுத்துறேன். என்ன தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும்னு நினைக்காதீங்க. அப்படியே நீங்க போலீஸ் செல்வாக்க வச்சு தேடி புடிச்சு கூட்டிட்டு வந்தாலும் இந்த தரித்திர புடிச்ச வீட்ல நான் இருக்க மாட்டேன். மறுபடியும் ஓடி போயிருவேன். கொஞ்சம் பொறுங்க. கோடீஸ்வரியா சீக்கிரம் உங்களை சந்திக்கிற கயல்விழி. அழாதமா, நீ எதுக்கும் கவலைப்படாதமா. அக்காவை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிடுவேன். இப்பவே நான் எஃப்ஐஆர் போட்டு இப்பவே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரேமா. அந்த ஆள் கிட்ட போய் உன் அக்கா ஓடி போயிட்டான்னு சொல்ல போறேன். அம்மா, நான் நேரடியா எஸ்பிய பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். அக்காவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடலாம். வேண்டாம், அவதான் சாசனை எழுதி வச்சுட்டு போயிருக்காளே, அவளை தேடக்கூடாதுன்னு. அவளுக்காக யாரும் கம்ப்ளைண்டும் கொடுக்க வேண்டாம், அவளை யாரும் தேடவும் வேண்டாம். கதவு தரமா, கதவு தரமா.
என்னம்மா இதெல்லாம்? 3ல 1 என் கைவிட்டு போயிடுச்சு. அவளை நான் தலை முடிக்கிட்டேன். அம்மா, இனிமே இந்த வீட்டுல அவ பேச்சை எடுக்க கூடாது. அவ பேரை கூட யாரும் சொல்லக்கூடாது. அம்மா. வேலு சார், என் லஞ்ச் பேக் எடுத்துட்டு போய் ஸ்கூட்டர்ல வைப்பா. சரிங்க சார். ஆ. என்ன ஆண்டவரே இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? கையோட வந்திருக்காரு, ஏதாவது வேலை இருக்குங்களா? இல்ல பரமர, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் ஸ்டேஷன்ல தான் தங்க போறேன். ஏன் ஆண்டவரே? இதுக்கு முன்னாடி தான் தம்பியை வெளியே கொண்டு வரலங்கிற கோவத்துல அவங்க உங்க மேல கோவத்துல இருந்தாங்க, விரட்டி விட்டாங்க. ஆனா இப்பதான் கேஸ உடைச்சு தம்பியை வெளியே எடுத்தாச்சு இல்லங்க, அப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனை, தண்டனை எல்லாம்? பரமர, கஸ்தூரி என்ன வீட்டை விட்டு துரத்தல, நானா தான் வந்துட்டேன். எதுக்கு ஆண்டவரே உங்களுக்கு இந்த கஷ்டம்? இவ்வளவு நாள் கழிச்சு தம்பி இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காரு. தம்பியோட பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டியதானுங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து ஸ்டேஷன்ல காயணுங்கிறது உங்க தலையெழுத்துங்களா? நிஜத்தை சொல்லணும்னா என் தலையெழுத்தே அப்படிதான் ஆயிடுச்சு பரமர. என் பிள்ளையோட இருக்கணும், அவங்க கூட பேசணும், அவங்க கூட ஜாலியா இருக்கணும், எனக்கும் ஆசைதான். ஆனா அவனுக்கு அப்படிப்பட்ட பாசம் எதுவுமே இல்லைங்களே. இப்பவும் அவன் என்ன விரோதி மாதிரி தான் பார்க்கறான். முகம் கொடுத்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான். நான் ஏதாவது பேச ஆரம்பிச்சா உடனே சுருக்குன்னு எதையாவது சொல்லி என்னை அசிங்கப்படுத்திடுறான். இப்பெல்லாம் அவங்ககிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்குது பரமர. சின்ன வயசுல என் பையன் விளையாட்டா என்ன நிறைய அடிப்பான், நானும் அதை சந்தோஷமா வாங்கிக்குவேன். ஆனா இப்ப அவன் வார்த்தையால சொல்லி சொல்லி அடிக்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல பரமர. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை புரிஞ்சுக்காம அவமானப்படுத்துற வலி உயிர் போற வலியை விட ரொம்ப அதிகம். நம்ம எதிரிக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துடக்கூடாது பரமர. ஆண்டவரே, உங்க வேதனை எனக்கு புரியுதுங்க. தம்பி இப்பதாங்க ஜெயில இருந்து வந்திருக்காரு. அந்த கோவம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் இல்லங்க, அதத்தாங்க இப்ப உங்க மேல கொட்டி இருக்காரு. கொஞ்ச நாள்ல எல்லாம் தானே சரியாயிருங்க ஆண்டவரே. நானும் அதைத்தான் நம்புறேன் பரமர. அது வரைக்கும் நான் அவன் முன்னாடி நடமாடிக்கிட்டு இருந்தா அவனுக்கு கோபமும் வெறுப்பும் தான் வரும். அவன் திமிருத்தனமா எதையாவது சொல்ல போய், பதிலுக்கு நான் ஏதாவது சொல்ல போய் எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான் பெருசாகுமே தவிர நல்லது எதுவுமே நடக்க போறதில்ல. அதான் கிளம்பி வந்துட்டேன். ஆண்டவரே, நீங்க சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்க. எதிரில் நின்று கடுப்பேத்துறதை விட தொந்தரவு பண்ணாம தனியா வந்ததுதான் நல்லது. அப்புறம் ஆண்டவரே, நானும் இன்னைக்கு உங்களோட இருந்துட்டுமா? வேணாம் பரமர, ஸ்டேஷன்ல தனியா இருக்கிறது எனக்கு பழக்கம் தானே. உங்க வீட்டுல பொண்டாட்டி பொண்ணு நல்லா இருக்காங்க, அவங்கள போய் பாருங்க. நீங்க சொல்றதும் சரிதாங்க ஆண்டவரே. ஏன்னா என் பொண்ணு என்னை பார்க்காம தூங்க மாட்டா. எவ்வளவு லேட்டானாலும் சரி எனக்காக காத்திருந்து என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு தூங்க போனாதான் அவளுக்கு நிம்மதியா இருக்கும். அப்படி ஒரு பாசம் என் மேலேங்க ஆண்டவரே. பொம்பளை பிள்ளைங்க எப்பவுமே இப்படிதாங்க ஆண்டவரே. அவங்கள மாதிரி பசங்கனால நம்ம மேல பிரியம் காட்ட முடியாது. அப்பா அப்பான்னு இந்த உலகத்திலேயே நம்மளை தவிர வேற எதுவுமே பெருசு இல்லைங்கிற மாதிரி நம்மளை கொண்டாடி தீத்துருவாங்க. வயசாக ஆக அந்த பாசம் கூடிட்டே போகுமே தவிர குறையவே குறையாதுங்க ஆண்டவரே. வேலையில எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி, கல்யாணமாகி பூந்த வீட்டுக்கு போனாலும் சரி, கடைசி வரைக்கும் நம்ம கையை அவங்க விடவே மாட்டாங்க ஆண்டவரே. ஆனா ஆம்பளை பசங்க அப்படி இல்லைங்க ஆண்டவரே. தேவை இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கையை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க சுயமா யோசிச்சு முடிவெடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம கையை உதறி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க நம்ம கண்ட்ரோல் இல்லைனாலும்
அவங்க நல்ல வழியில போயிட்டு இருந்தா பிரச்சனையே இல்லைங்க ஆண்டவரே. தப்பான ரூட்டை புடிச்சிட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கை நரகமாயிருங்க ஆண்டவரே. நம்ம வார்த்தைய அவங்க மதிக்க மாட்டாங்கன்னு நாம கோபப்பட, பதிலுக்கு அவங்க எகிற, கடைசி வரைக்கும் 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிற மாதிரி ஆயிருங்க ஆண்டவரே. வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் காணாமே போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளைய பெற்றுக்கிறது தான் வர ஆண்டவரே. ஆம்பளை பிள்ளைய பெற்றுக்கிறது சாபம். நீங்க எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணீங்களோ தெரியல, இப்படி ஒரு சாபத்துக்கு ஆளாயிட்டீங்க. இதோட பலனை இன்னும் எத்தனை நாளைக்கு என்னென்ன விதத்துல அனுபவிக்க போறீங்களோ. போதும் பரமரை, ஏற்கனவே நான் நொந்து போய் வந்திருக்கேன். நீங்க வேற எதையாவது சொல்லி என்ன நோகடிக்காதீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க ஆண்டவரே. என் மனசுல பட்டதை சொன்னேன். நான் உங்களுக்கு டிஃபன் சொல்லிட்டு போட்டுமா? வேணாம் பரமரை, எனக்கு பசியும் இல்லை, சாப்பிடணும்னு தோணல. தேவைப்பட்டா நானே சொல்லிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரிங்க ஆண்டவரே. யாருக்குமா சாப்பாடு எடுத்துட்டு போற? உங்க அப்பாக்கு தாண்டா. உன் புருஷனுக்குன்னு சொல்லு. டேய், இன்னும் எவ்வளவு நாள் தான் இதே கோவத்தோட இருப்ப? எப்பதாண்டா நீ உங்க அப்பாவை புரிஞ்சுக்க போற? நான் அந்த ஆளை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீதான் இன்னும் எதுவுமே புரிஞ்சுக்காம இருக்க. என்னடா வெற்றி, அப்பாவை போய் அந்த ஆளு இந்த ஆளுங்கிற? இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசினா அப்புறம் நானே சும்மா இருக்க மாட்டேன். சரி சரி விடுமா, டென்ஷன் ஆகாத. அவரை பத்தி பேசினாலே உனக்கு எனக்கு சண்டை தான் வருது. எனக்கு அந்த டாபிக்கே வேண்டாம். தயவு செஞ்சு இந்த சோத்து முட்டை யாருக்குன்னு சொல்லு. நான் சொல்ல கேட்காம உங்க அப்பா ஸ்டேஷன்ல தங்கிக்கிறேன்னு போயிட்டாரு. குளிக்கிறது படுக்கிறதுன்னு எப்படியோ சமாளிச்சுக்கிறாரு. ஆனா சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுவாரு? ஸ்டேஷன்ல தங்க தெரிஞ்ச அவருக்கு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட தெரியாதா? வெளியவே வாங்கி சாப்பிட்டோம், விடு. வெற்றி, உங்க அப்பாக்கு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் பிடிக்காதுடா. அவர் உடம்புக்கும் ஒத்துக்காது. அதோட அவரு வெளியில போய் தங்கிட்டாருன்னா அத நாமளும் கண்டுக்காம இருந்தா அது நல்லதுக்கு இல்லடா. இப்ப என்ன சாப்பிட்டாரோ அப்ப என்ன சாப்பிட்டாரோன்னு என் மனசு அடிச்சுக்கிட்டே இருக்குடா. அதுக்காக டிஃபன் சாப்பாடுன்னு 3 வேலையை அவருக்கு செஞ்சு கொடுக்க போறியா? 3 வேளையை கொடுத்து அனுப்ப முடியாதுதான். அட்லீஸ்ட் மத்தியானம் 1 வேளையாவது வீட்டு சாப்பாடு சாப்பிடட்டுமேடா. இதெல்லாம் எனக்கு சரியா வரும்னு தோணலமா. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறது இல்ல. உன் இஷ்டப்படி நீ என்னமோ பண்ணு, நான் போறேன். டேய் டேய் வெற்றி, நில்லுடா. எங்கடா போயிட்டு இருக்க? ரொம்ப டயர்டா இருக்குமா, மேல போய் படுக்க போறேன். ஏன்? டேய், நீ போய் படுத்துட்டீனா அப்பாக்கு சாப்பாடு யாரா கொண்டு போய் கொடுத்துட்டு வரது? நீ தானே பாசமா சமைச்ச, நீயே எடுத்துட்டு போய் கொடு. வெற்றி, எனக்கு நிறைய வேலை இருக்குடா. உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வா. என்னடா வெற்றி, சும்மா படுத்திருக்கிற நேரத்துல நீயே போய் அப்பாக்கு கொடுத்துட்டு வரலாம்ல? எதுக்கு திரும்ப நானும் அவரும் அடிச்சுக்கிறதுக்கா? பொம்பளை பிள்ளையை பெற்றுக்கிறது தான் வர ஆண்டவரே. ஆம்பளை பிள்ளையை பெற்றுக்கிறது சாபம். நீங்க எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணீங்களோ தெரியல, இப்படி ஒரு சாபத்துக்கு ஆளாயிட்டீங்க. இதோட பலனை இன்னும் எத்தனை நாளைக்கு என்னென்ன விதத்துல அனுபவிக்க போறீங்களோ. சிசு பாவம் உங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்குங்க. நீங்க எந்த உசுரை தூக்கி எறிய சொன்னீங்களோ அந்த உசுருகிட்டே போய் மன்னிப்பு கேட்கறது தான் ஒரே பரிகாரம். நீங்க கேட்கிற மன்னிப்பை அந்த உசுறு முழு மனசோட ஏத்துக்கணும். அன்னைக்குதான் இந்த பாவத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை. உங்களை பாக்குறதுக்கு எங்க யாருக்குமே இஷ்டம் இல்ல. எங்களை தேடுறதையோ எங்க கூட பேசணும் நீ நினைக்கிறதையோ இதோட விட்டு. இன்னொரு தடவை எங்களை தேடுறேன்னு தெரிஞ்சது அடுத்த நாளே நானும் என் பொண்ணுங்களும் இந்த ஊரை விட்டே போயிடுவோம்.